அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்பொழுது ஒரு எந்திர முறை பாதுகாக்கும் முறை. யாரை அவங்களே பாதுகாக்கலாம். நம்மளுக்கு ஒருத்தவங்க நம்மளுக்கு தொல்லை கொடுத்துக்கினே இருப்பாங்க பாருங்கள். பக்கத்து வீட்டில், தொழில் பண்ணுற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனைகள் உருவாகும். தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும். சும்மா இருந்த சங்க ஊதி விட்டான் ஆண்டியன்ற மாதிரி சைலண்ட்டாக இருந்தால் கூட ஏதோ ஒரு பிரச்சனை வந்துனே இருக்கும். அந்த இடத்துல யாருன்னா ஒருத்தவங்க சீண்டி கொடுத்துனே இருப்பாங்க. என்னடா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஒரு டிப்ரெஷன், அதுவும் ஒரு டிப்ரெஷன் மாதிரி ஆகிடும். இந்த கடங்காரம் தொல்லை கொடுக்குறது, காசு இருந்தால் கொடுக்க போகிறோம், ஆனால் அது புரியாது. அந்த மாதிரி பிரச்சனை தொல்லைகள் மனிதனுக்கு ஏற்படும். மனுஷனால் வர தொல்லைகள் எல்லாமே விலகும். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. மனுஷனாக தான் நோண்டுவான். எதனா விலங்கை நோண்டினானா விலங்கு கடிச்சிடும். ஏன்னா வாய் இல்லாத பூச்சிகளை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. மனுஷன் பக்கத்தில் இருக்கும்போது இவன் நல்லா இருந்தால் அவன் குடும்பத்தை எப்படி அழிக்கலாம், அவனை எப்படி நோண்டலாம், சீண்டலாம், அவனை நிம்மதி இல்லாமல் எப்படி ஆக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஆட்களும் உண்டு. பிறர் சொல்லி கொடுத்து செய்கிறவங்களும் உண்டு. இதுதான் மனப்பேதை இல்லாமல் தானும் நல்லா இருக்க மாட்டாங்க, பிறரும் நல்லா விட மாட்டாங்க. இது தொழிலில் கூட கிடைக்கும். தொழிலில் ஒருத்தவங்க கடை வச்சுருப்பாங்க. அது டீ கடையவே இருக்கட்டும், பக்கத்தில் இன்னொரு கடை இருக்கும். அவங்க கடை டவுன் ஆகிடும். இது வசீகரத்தை ஏற்படுத்தி தரோம். தொழிலையும் வசீகரம் ஏற்படுத்தி தரோம், நிம்மதியை ஏற்படுத்தி தரோம். ஃபஸ்ட்டு அவனே விலகிடுவான். இந்த தொல்லை கொடுக்குறவங்க விலகிடுவாங்க. இந்த தொழில் பண்ணுற இடத்துல கரெக்டாக வேலை செஞ்சால் கூட திருப்பி நோண்டினே இருப்பாங்க. நீ இதை பண்ணல அதை பண்ணல, குற்றத்தை கண்டுபிடிச்சினே இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வாயால் சொல்லிலாம் சமாளிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம யாருன்னா ஒருத்தவங்களுக்கு எதுனா ஒன்று சொன்னால் திருப்பி அதுக்கு மேலே தான் எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? அது ஆனால் அகங்காரத்தில் பண்ணுவாங்க. ஹெட்வெயிட்டுன்னு சொல்லுவாங்க. அது எதை ஒன்று பண்ணாதன்னு சொல்கிறோமோ அதை திருப்பி பண்ணுவாங்க. அப்போது மண்டை காய்ச்சல் வர மாதிரி நம்மளை ஏற்படுத்தி தருவாங்க. இந்த எந்திரத்தை யார் ஒருத்தர் கடையிலையோ, தொழில் செய்கிற இடத்துலையோ, வீட்லேயோ, மணி பர்ஸ்லேயோ வைக்கும்போது உங்களை நீங்கள் பாதுகாக்கலாம். இந்த மாதிரி தொல்லை கொடுக்குறோம் அவங்களே ஓடிடுவாங்க. நீங்கள் கடவுள் கையில் இவங்க இப்படி ஆயிடணும் அப்படி ஆயிடணுன்றதுலாம் வரமே கேட்க தேவையில்லை. நீங்கள் உங்களை தொல்லை கொடுக்குறவங்க யாருன்றது கடவுளே அவங்கள திட்டி விட்ருவாங்க. வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க வீட்டில் குப்பையை கொட்டுறது, எவ்வளோ பிரச்சனைலாம் வரும். அதுக்கெல்லாம் தீர்வு என்னடானா, ஊமை ஊரை கெடுக்கும், ஆமாம் ஆற்ற கெடுக்குன்ற ஒரு பழமொழி இருக்குது. சைலண்ட்டாக நின்று எல்லாத்தையுமே கடவுளே சரி பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி அற்புதமான ஒரு எந்திரம் இது. முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த எந்திரம்லாம் அற்புதமாக வேலை செய்யும். இதை வடிவமைப்பு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. வெறும் லேமினேஷன் மட்டும். ஒரே ஒரு விஷயம், எந்திரத்துக்கு மெயின் என்னடானா உங்கள் வீட்டு குலதெய்வத்தை பேர் எழுதணும். அவ்வளோதான். இந்த குலதெய்வத்தோட பேர் எழுதணும். ஆணாக இருந்தால் ஒரு குலதெய்வத்தை எழுதலாம், பெண்ணாக இருந்தால் 2 குலதெய்வத்தை எழுதுங்க. கல்யாணம் ஆகிட்டா 2 குலதெய்வம், கல்யாணம் ஆகாமல் இருந்தால் ஒரே ஒரு குலதெய்வத்தை மட்டும் எழுதினா போதும். உங்களோட தாய் தகப்பனோட குலதெய்வத்தை மட்டும் எழுதினா போதும். அதை மட்டும் எழுதிட்டு நீங்கள் பயன்படுத்தும் போது நீங்கள் பாருங்கள், வாரத்தில் ஒரு நாள் இந்த லேமினேஷன் பண்ணதுக்கு சாம்பிராணி மட்டும் காட்டுங்க. அதோட விளக்கத்தை நான் சொல்லி தருவேன். இது கடையாக இருந்தால் டெய்லி சாம்பிராணி ஏற்றுவீங்க. உங்களுக்கு வர உபாதைகள், மனுஷனால் வர உபாதைகள் எல்லாமே, இந்த கோர்ட்டு வழக்கு கேஸு என்னென்ன மனுஷனால் வர பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும். அவன் ஓடி போயிடுவான். நீ உன்னத்தன் கடவுள் கையில் போயிட்டு திருசூலத்தில் எலுமிச்சம் பழத்தை குத்தி இவன் இப்படி ஆயிடணும் அப்படி ஆயிடணும், அந்த பாவத்தை நீங்கள் ஏற்றுக்கவே தேவையில்லை. உங்கள் மனசாட்சிக்கு கடவுளுக்கு தெரியும். கடவுள் எப்பவுமே உங்கள் கூட இருப்பாங்க. அந்த பிளெஸ்ஸிங்கில் அவனே அந்த பாவத்தை அனுபவிப்பான். அதுதான், நீங்கள் பாவத்தை ஏற்படுத்திக்க கூடாது. அதனால தான் இந்த எந்திரம்லாம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வேலை செய்யும். நீங்கள் மனசில் அழுவும் போது கடவுள் அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அது கொடுத்துருவாங்க. நீங்கள் இவங்க இப்படி ஆயிடணும், அந்த குடும்பம் அப்படி ஆயிடணும் அப்படி மனசில் நினைக்கவே கூடாது. அவன் விதைச்சது அவனே அறுவடை பண்ணுறான். கடவுள் அவங்கள அறுத்துருவாங்க. அதுக்கேற்ற பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. பண்ணி பாருங்க. ரொம்ப நாள்லாம் கிடையாது, 21 நாள் 40 நாளுக்குள்ளே விஷயம் தெரிஞ்சிடும், மாற்றம் தெரியும். அந்த மாதிரி அற்புதமான ஒரு எந்திர பிரயோக முறை தான். மந்திர பிரயோக முறைக்கும் எந்திர பிரயோக முறைக்கும் எவ்வளோ விஷயம்லாம் இருக்குது. எப்பவுமே ஒரு எந்திரம் காப்பர் தகுட்லையோ வெள்ளியோ தங்கத்திலையோ எழுதும் போது மட்டும்தான் தோஷம் இருக்கும்.
நம்ம வந்து இதை லேமினேஷன் பண்ணி பேக்கெட்டில் வைக்கும்போது இதுக்கு தோஷம்லாம் யாருக்கும் விழாது, அற்புதமாக வேலை செய்யும். அவ்வளோ சிறந்தமான ஒரு எண்ணெந்திரம், பயன்படுத்தி பாருங்கள், ஜெயிப்பீங்க. கஷ்டம் இஷ்டமாக ஆயிக்கோங்க. கஷ்டம் கொடுக்குறவனை நண்பராக ஆக்கிக்கலாம். உங்கள் தொழிலில் மனுஷனால் வர பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இது இந்த ஒரு எந்திரம் முயற்சி பண்ணி பாருங்கள். இது வேணுன்றவங்க இதுக்கு கட்டணம் உண்டான்னு கேட்டிங்கன்னா கட்டணம் உண்டு. 3700 ரூபாய் இதோட கட்டணம். எந்திரத்துக்கெல்லாம் அவ்வளோ விஷயம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மகத்துவம் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. ராசி மோதிரம் இந்த மாதிரி ஒரு விஷயத்து எல்லாத்துக்குமே வசியம் உண்டு. விலை மதிக்க முடியாத சொத்து. இது சாதாரணமாக ஒரு விஷயம் வந்து செய்யுமான்னு கேட்டிங்கன்னா செய்யாது. இந்த எந்திரம் செய்யும். இதுக்கு ஒரு சில வழிமுறைலாம் உண்டு. வழிமுறைலாம் ஒன்றும் கிடையாது. சாம்பிராணி மட்டும் காமிக்கணும். எந்த மாதிரி சாம்பிராணி காமிச்சா உயிரோட்டம் வந்துனே இருக்கும்னு. லைஃப் டைம் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா லைஃப் டைம் வைக்கலாம். முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.